Praise the Lord, கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். ஆமீன். நம்முடைய கண்கள் கவனம் எப்பவுமே கர்த்தரை நோக்கி இருக்கணுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்கள் இருக்கு. வசனத்தின் பிரகாரமாக நமக்கு ஒத்தாசை பர்வத்திலிருந்து பரத்திலிருந்து தான் வரணும். நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாரும் நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாரும் நமக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாங்களா, ஒரு சப்போர்ட்டான வார்த்தை பேச மாட்டாங்களா, ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி மனுஷன் நோக்கி நம்ம கண்கள் உலகப்பரமான காரியங்கள் நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தரை நோக்கி இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் அவருடைய வேலை கூட்டம்னு சொல்லிருக்கா இல்லையா? கர்த்தரை நோக்கி கண்கள் இருக்கும்போது அவருடைய கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைக்கும். இதோ வேலைக்காரின் கண்கள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலும். எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கள், அவரையே நோக்கி காத்துகிறது. இரக்கம் செய்த தேவன் நிச்சயமா இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. அது வரைக்கும் கர்த்தர் சமூகத்துல அமர்ந்து நம்ம கவனத்தை முழு இதயத்தோடு, முழு படத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு தேவனத்துல அன்பு கூர்ந்து அவர் மேலேயே நம்ம கண்கள் இருக்க வேண்டுங்க. நம்ம உலகப்பிரமான காரியங்கள் ரட்சிக்கப்பட்டு மாண்டவர் சொந்தத்தை ஏற்றுக்கொண்டப்ப கத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருப்போம். ஆனா உலகத்துல இருக்க பிரச்சனைகள் போட்டு வரும்போது நம்ம கவனம் சிதறி போயிருக்கோம். பேரு கூட பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கடந்து நடந்து வரதை பார்த்த உடனே இவரும் ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவ பார்த்து கடந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. எப்ப அவருடைய பாறை இயேசு கிறிஸ்து வந்து வெளியே போய் சீறி வரும் காற்றையும் கடலையும் கண்ட போது அவர் உடனே கடல்ல அமிழ்ந்து போறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து கை தூக்கி எடுத்தாரு இல்லையா? அதே போல நம்ம கண்கள் இயேசு கிறிஸ்துவ பார்த்து நடக்கும்போது உலகம் என்ற கடல்ல நம்ம வந்து சாதாரண நடந்து போலாம். சீறி வரும் புயலா இருந்தாலும் காற்றானாலும் எதுவும் உங்களை இன்னும் செயல்படுத்தாது. இயேசு கிறிஸ்து வந்து நம்ம திருப்பி பிரச்சனைகள் போராட்டம் உபத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சோம்னா, புலம்ப ஆரம்பிச்சோம்னா நம்ம நிச்சயமா எல்லாம் மூழ்கி போயிடுவோம். எந்த பிரச்சனை வந்தாலும் போல, எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் போல, எப்பேற்பட்ட காற்றடிச்சாலும் போல, எதை குறிச்சும் கலப்படாம இயேசு கிறிஸ்து பார்த்து அவரை நோக்கி அவரை சிந்தை முடிவிதத்தோடு அவரை மட்டும் பார்த்து நீங்க நடந்து கொண்டிருங்க. உங்க ஓட்டத்தை அவர் ஜெயமா எடுத்து கொடுப்பாரு. உங்களை ஆசைக்கு தேவன் உங்களோட இருக்காரு. உங்க கவனத்தை உங்க கண்களை அத்தை நோக்கி பாருங்க. அவர் நிச்சயமா இறங்கி வந்து பரத்திலிருந்து இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.